வெல்கம் டு ஏபி ஸ்டாக் மார்க்கெட். பிளெட்ஜிங் என்பது ஒரு முதலீட்டாளர் தனது பங்குகள் அல்லது பரஸ்பர நிதி அலகுகளை மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் ஒரு கடனுக்காக அடமானமாக வைப்பதாகும். இது ஒரு வகை அடமான கடன் போன்றது. பிளெட்ஜிங் ஏன் செய்யப்படுகிறது? முதலீட்டாளர்கள் தங்களுக்கு தேவையான பணத்தை தாங்கள் வைத்துள்ள பங்குகளை விற்காமல் பெற இந்த முறையை பயன்படுத்துகின்றனர். உதாரணமாக, ஒருவருக்கு ஒரு புதிய முதலீட்டு வாய்ப்பு வருகிறது, ஆனால் அவரிடம் உடனடியாக பணம் இல்லை என்றால் அவர் தனது பங்குகளை அடமானம் வைத்து கடன் பெறலாம். இது எப்படி வேலை செய்கிறது? 1. பிளெட்ஜிங். முதலீட்டாளர் தனது டிமேட் கணக்கில் உள்ள பங்குகளை கடன் வழங்கும் நிறுவனத்திடம் அடமானம் வைப்பார். இதற்கு ஒரு சட்டபூர்வமான ஒப்பந்தம் லீகல் அக்ரிமெண்ட் கையெழுத்திடப்படும். 2. கடன் வழங்குதல். அடமானம் வைக்கப்பட்ட பங்குகளின் மதிப்புக்கு ஏற்ப கடன் வழங்கும் நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனாக வழங்கும். பொதுவாக பங்குகளின் முழு மதிப்புக்கும் கடன் கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட சதவீதம்தான், சராசரியாக 50 விழுக்காடு வரை வழங்கப்படும். 3. வட்டி மற்றும் திருப்பிச் செலுத்துதல். முதலீட்டாளர் கடன் தொகைக்கு வட்டியுடன் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் திருப்பிச் செலுத்த வேண்டும். 4. பிளெட்ஜை விடுவித்தல் அன்பிளெட்ஜிங். கடன் முழுமையாக திருப்பிச் செலுத்தப்பட்ட பிறகு அடமானம் வைக்கப்பட்ட பங்குகள் மீண்டும் முதலீட்டாளரின் டிமேட் கணக்கிற்கு மாற்றப்படும். ரிஸ்க் என்ன? சந்தையில் பங்குகளின் விலை சரிந்தால் அடமானம் வைக்கப்பட்ட பங்குகளின் மதிப்பும் குறையும். அப்போது கடன் வழங்கும் நிறுவனம் கூடுதல் பங்குகளை அடமானம் வைக்க சொல்லலாம் அல்லது கடனை உடனடியாக திருப்பி செலுத்த கோரலாம். இந்த நிலைமையை மார்ஜின் கால் என்று கூறுவர். முதலீட்டாளர் அவ்வாறு செய்ய தவறினால் அவரது அடமான பங்குகள் விற்கப்பட்டு கடன் தொகை ஈடு செய்யப்படும். பிளெட்ஜிங் முறை முதலீட்டாளர்களுக்கு தங்கள் முதலீடுகளை விற்காமல் பணத்தை பெற ஒரு வழியை வழங்குகிறது. அதே சமயம் சந்தை ஏற்ற இறக்கங்களால் சில அபாயங்களையும் கொண்டுள்ளது. இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். ட்ரேடை கற்றுக்கிட்டு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.